அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த ஹதீஸு ஹாக்கிம் மற்றும் தபரானி போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிற்கால வாழ்க்கையில் இவ்வாறும் துவா செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். அது என்ன துவா? அல்லாஹ் மஜால் அவுஸா ரிஸ்கக அலைய, இறைவா எனக்கு விசாலமான பொருளாதாரத்தை நீத்தா, ரிசுக்கை நீத்தா, வளத்தை நீத்தா. எப்போ தெரியுமா? இந்த கிபரி சின்னி, என்னுடைய வயோதிக காலங்களில், இன்கித்தாயோ மறி, என்னுடைய ஆயுள் முடியக்கூடிய அந்த நேரங்களில் எனக்கு விசாலமான வளமான பொருளாதாரத்தை ரிசுக்கை நீத்தா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். காரணம், எல்லா வகையிலும் தன்மானத்தோட பிற நபர்களுக்கு கொடுத்து பழக்கப்பட்ட அந்த தந்தைகள் ஒரு காலத்தில் பிள்ளைகளுக்கு பக்கம் தேவையாகக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள்கிட்ட ஏதாவது ஒரு தேவைக்கு கேட்டாலும் கூட ஒரு முகம் சுளிக்கக்கூடிய காலகட்டங்கள் பிற்காலத்தில் வருகிறது அல்லவா? அதை தான் சமூகத்துக்கு ரசூலை இப்படி வெளிப்படுத்தவும் காட்டுறாங்க. ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு தோழர் வர்றார். இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. சுனன் அபூதாவுது, சுனன் இப்னு மாஜாவில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு தோழர் வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை என்னுடைய சட்டை சோப்பில் இருந்து எனக்கு தெரியாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல் பணங்களை எடுத்துக்கொள்கிறார் என்ன சொல்லுகிறார். இதை ஒரு குறையாக சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொல்கிறாங்க, அந்த மாலுக்கலி அபிக்க, நீயும் உன்னுடைய செல்வங்களும் முதல் தகுதி உன்னுடைய தந்தைக்கு மட்டும்தான். உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய தூய சம்பாத்தியத்திலிருந்து வந்தவைகள் தான். எனவே அவர்களுடைய செல்வங்களிலிருந்து நீங்கள் சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, பிரிதொரு ஹதீஸில் ஜாமியு திர்மிதியில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்படும். அல்வாலிது பெற்றோர்கள் அவுசத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய நடு வாசல்கள். அவர்களுடைய வயோதிக காலத்தில் பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு பணிவிடை செய்து அந்த சொர்க்கத்தினுடைய நடு வாசலை ஒன்று நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அல்லது இதுபோல் அவர்களை அவமதித்து அதை வீணடித்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றொரு ஹதீஸில் புகாரியில் வரும், இறைவனுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அதாவது தந்தையின் பொருத்தத்தில் இருக்கிறது, இறைவனுடைய கோபம் தந்தையின் கோபத்தில் இருக்கிறது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.